ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட் பிக் பாஸ்ல ப்ரோமோ வந்திருக்குல்ல, அதுக்கு வந்த கமெண்ட் தான் இப்போ படிக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் படிப்போமா? ரெண்டும் இப்போவும் சிரிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்வையும் கமருதீனும் மைக்க கைட்டு வச்சுட்டு பேசி உள்ளே பால்லாம் தராம இருந்தாங்கல்ல, இத பத்தி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா 2 பேருமே சிரிச்சுட்டு தான் இருக்காங்கன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆமா அப்படிதான். அது கீழ இருக்க கமெண்ட்ல "பாருவின் பயண லீலைகள் வீடியோவை காண்பித்து ரெட் கார்ட் கொடுத்து வெளியில் விரட்ட வேண்டும்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாருக்குமே ரெட் கார்டா தான் வந்துட்டு இருக்கு. நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்களும் குடுக்குற மாரி தெரியல. சரி, அடுத்த கமெண்ட் படிப்போமா? இந்த கமெண்ட்ல மக்கள் விரும்புவது ரோஸ்ட் அல்ல, ரெட் கார்ட் பாருக்கும் கமருதீனுக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பார்வும் கமருதீனும் அந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் வெளியே துரத்துனா நல்லா இருக்கும். யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எனக்கு என்னமோ கமருதீனை துரத்திட்டா பாருவோட பாரு விளையாடுறது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுடைய விருப்பம் என்னமோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல ப்ரொமோ பார்த்துட்டு நம்பாதீங்க, ஷோல எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அப்படிதான். ப்ரொமோ பார்த்துட்டு உள்ள போனா ஷோல ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அவ்வளவா ரோஸ்டே இருக்காது. போன வாரம் பக்கெட்டை வச்சு பேசும்போதும் அப்படிதான் நடந்துச்சு. சரி, அடுத்த கமெண்ட் படிப்போமா? இந்த கமெண்ட்ல ஹெவி ரோஸ்ட் வேணும், இது பத்தல சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பத்தல, இன்னும் திட்டுங்கன்ற மாதிரி 2 ப்ரோமோலையும் ஒன்றும் இல்லை. போன வாரம் பக்கெட், இந்த வாரம் மைக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எப்படியோ ரெட் கார்டு கொடுக்க மாட்டாரு, அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான், எல்லா கமெண்ட்டும் இதே மாதிரி தான் வந்திருக்கு. கொஞ்சம் இன்னும் நல்லா போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த கமெண்ட் படிப்போமா? இந்த கமெண்ட்ல பார்வதி திருந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்வதி ஃபுல்லாவே அந்த லவ்ன்றதுல போய் விழுந்துட்டாங்க போல. அதனால நல்லது எது கெட்டது எது தெரியாம மேடம் ரொம்ப ரொமான்ஸ்ல இருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் படிப்போம் கீழே இருக்கட்ட. இந்த கமெண்ட்ல ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க பிக் பாஸ், வெளியே திறமை இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்ததுல இருந்து அப்படிதாங்க நினைச்சிட்டு இருக்கோம். உள்ள இருக்கவங்க யாருமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தகுதியே இல்லை அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். நீங்க எப்படின்னு சொல்லுங்க.